டேய் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? கிட்ட வாங்க இப்ப சொல்லுங்க. இங்க வாங்க இங்க வாங்க. ஏய் சபைக்கு வாங்கடா. லே பஞ்சாயத்து சபைக்கு வாங்க. முட்டை கம்யூனிட்டி என்ன பண்ற? கீழ ஆன் பண்ணிட்ட CPU. நான் ஆன் பண்றேன் இப்படி வா. நான் பொண்ணு நீங்க கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள ஒருத்தன் தான் எனக்கு போன் பண்ணி போட்டு விட்டது. நான் இல்லனா சும்மா குளிச்சிட்டு வந்தேன் நம்ம சவர்ல தெரியாம. இவன் சும்மா நான் கரும்பு சொல்லு கரும்பு குஞ்சிட்டு இல்ல நீங்களே முடிச்சுதான் அவனை இங்க அனுப்பிச்சு விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பண்றீங்க? பட்டன் வந்துருச்சு பட்டன் போடுறேன். ஆபீஸ்ல ஆளுங்களை சேர்த்து வைக்கிறது பதிலா பைத்தியத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. என்னடா நீ டயலாக் சொல்ற? அதுக்கு வீடியோ பர்பஸ்க்காக நம்ம கிளையண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு பொண்ணா அண்ணா என்னது பண்ணிடாதீங்கடா. சரியா சிங்கிள் தானே. சிங்கிளா இருந்தா மிங்கிளா இருந்தா கம்யூனிட்டி உனக்கு இப்போ அது எனக்கு மாமா வீடு வச்சு நடத்துறேன். போலீஸாவா? தொடச்சி இப்பதான்டா பாக்குறேன். நீ டீ போட்டியாடா? டீ வரவங்களுக்கு டீ போட்டியாவா? நான் காலையில இருந்து காப்பி கேக்குறேங்க. அவன் ஒரு போட்டோ எடுத்து தர சொல்றா. நானும் அந்த ஆபீஸ்க்கு ஜாயின் பண்ணதுல இருந்து என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். ஒருத்தவங்க மட்டும் ஃபோன் பண்ணி சொன்னா, அண்ணன் இங்கே எவனுமே வேலை பார்க்கல, கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்கானுங்கன்னு சொல்லி வேற லெவல் ஏதோ ஃபன் பண்ணிட்டு இருக்கானுங்க. நான் ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்கேன், இவனுங்களை ஏன்டா வேலைக்கு எடுத்தோன்ற மாதிரி. இந்த ஃபன் விளாக் சீரியஸில் வேற லெவல் ஃபன் வந்து காத்துட்டு இருக்கு. நான் படுற கஷ்டத்தை வந்து நீங்களே பாருங்க, இவனுங்கெல்லாம் எப்படி வச்சு மேய்க்கிறன்ற மாதிரி. இந்த வீடியோஸில் எத்தனை பார்ட் வீடியோஸ் போகுதுன்னு தெரியல, ஆனால் கண்டிப்பாக வேற லெவல் ஃபன்னாக இருக்கும். உங்களை சிரிக்க வைக்கிறதுக்கு இவங்க அடிக்கிற கூத்தெல்லாம் உங்களை நான் காட்ட போகிறேன். மறக்காம இந்த வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம ஹரிடாக்கிஸ் விளாக் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சேனலை விசிட் பண்ணி பாருங்க, உங்களை என்டர்டைன்மெண்ட் பண்ணுறதுக்காக நிறைய ஃபன் விளாக் சீரியஸ் வீடியோஸ் போட்டிருக்கோம். ஸோ வாங்க இவங்க அடிக்கிற கூத்த போய் பார்க்கலாம் வாங்க. டேய் என்ன பண்ணிட்டு இருக்க? டேய் டேய் வீடியோ தானே என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? டேய் ஆபீஸ்ல இருங்கடா, இரு உட்கார். எல்லாருக்கும் ஒரு வேலை தானே கொடுத்துருந்தேன், என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க இங்க? டேய் நீ என்னடா சொக்கா கூட இல்லாம முண்டமா நிக்கிற? எனக்கு டவுட்டா இருக்கு. இப்ப நீ Dress போட்டுருக்க, அவன் Dress போடாம இருக்கான். யார பண்ணீங்க? மட்டமான பயலா இருக்கிறீங்க. ஏண்டா எடிட் எங்க வீடியோ எங்கடா? லேப்டாப் இங்க இருக்கு, ஃபைல்லாம் முடிச்சிங்களா இல்லையா? லேப்டாப் இருக்கு, ஆனா ஃபைல் எதுவும் முடிக்கல. அவன் எங்க உள்ள போய் நுழையறான். டேய் இங்க போறா. டேய் என்னைய விட்டு எங்கடா போற? டேய் முட்டை வெளில வரியா இல்லையா பண்ணி? டேய் வந்தினா உனக்கு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. வா இங்க போ. நான் இல்லனா சும்மா குளிச்சிட்டு வந்தேன் நம்ம சவர்ல தெரியாம. என்ன பண்றீங்க? இவ்வளவு நேரம் அங்க டான்ஸ் தானே ஆடிட்டு இருந்தேன், இப்ப என்ன சிஸ்டத்தை ஆன் பண்ணி பாக்குறேன்? இந்த மெமரி கார்டுல ஒரு ஃபைல் காப்பி பண்ண சொன்னல, எங்க என்னடா இப்படியே நிக்கிறான் அவன் ஒருத்தவன்? ஷோ என்னால முடியலடா சாமி. நீ கிட்ட வாங்க இப்ப சொல்லுங்க. இப்ப ரிலாக்ஸ் மோடா இருக்கும் நல்லா. அந்த டான்ஸ் ஸ்டெப் ஏதோ ஒன்று போட்டில போட்டு. சரி நிறுத்துறா. நீங்க வந்தீங்க இப்ப? சரி சாரி, நீங்க எதுக்குன்னு வந்தீங்க? இப்ப வெளில போறதான்னு சொல்லிட்டு போறீங்கன்னு உங்களுக்கு ஒரு டெஸ்ட் சொல்லவா? நீங்க கூத்து கட்டி அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு சொல்லி உங்கள ஒருத்தவன் தான் எனக்கு போன் பண்ணி போட்டு விட்டது. அது யாரு எனக்கு அது நீங்களே கண்டுபிடிச்சீங்க. உங்களுக்குள்ளேயே ஒரு ஒத்துமை இல்லனா நீங்க என்னத்த வேலை பார்ப்பீங்க? எனக்கு சந்தேகமா இருக்குண்ணே. சந்தேகம் இருக்குல்ல? உனக்கு சந்தேகமா இருக்குல்ல? உனக்கு அவன் ஆம்பளையா பொம்பளையான்னு சந்தேகமா இருக்குல்ல? அவுத்து பாரு, உடனே அவுத்து பாரு. அங்க போய் அங்க போய் அடிச்சீங்க. லேப்டாப் இருக்கு போங்க. என் உயிர் எடுக்கிறதே வந்து வச்சிருக்காங்க. வாங்கடா பேசாம உட்காந்து.
மாயா வச்சு நீ சும்மா இந்தியால காசு போற மாதிரி இங்க வாங்க இங்க வாங்க சபைக்கு வாங்கடா பஞ்சாயத்து சபைக்கு வாங்கலாம். ஐயோ நீங்க எடிட்டிங் புடிங்கன்னு ஒட்டிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். எடிட்டிங் ஒர்க் இருக்கு. நீ என்ன வேணாலும் ரீசன் சொல்லு. ஆனா எடிட்டிங் ஒர்க் இருக்குன்னு சொன்னா எடிட்டிங் ஒர்க் இருக்கான். இங்க வாடா. இங்க உட்காரு. ஆபீஸ்ல ஆளுங்க சேர்ப்பாங்க. நான் எதுவும் பண்ண மாட்டேன் பயப்படாத. இங்க வா. நான் பண்ணிடுவேன். ஏய் கிட்ட வா. கிட்ட வந்து சொல்லு இப்ப. ஆபீஸ்ல கையா இருக்கிட்டு ஃப்ரீயா சொல்லு. நீங்க முடிச்சிட்டு இங்க அனுப்புங்க. நாங்க பாத்துறோம். என்ன பொண்ணு மாதிரின்றான். இல்ல நீங்களே முடிச்சுதான் அவனை இங்க அனுப்பிச்சு விட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னடா பண்றீங்க? பட்டன் வந்துருச்சு பட்டன் போடுறேன். சட்டை போட்டு வந்துடுறா நீ பேசிட்டு இருக்க. இரு. ஏன் பயப்படாம சொல்லு. சரி நீ எங்க கை வைக்க இன்னைக்கு ஒரு நாள் அப்படின்னு ரோபோ சங்கர் ஆரம்பிக்கிற மாதிரி இப்ப நீ அந்த டயலாக சொல்ற. நீ சொல்ல எத்தனை டேக் போனாலும் பரவாயில்ல சொல்லு. ஆபீஸ்ல ஆளுங்களை சேர்த்து வைக்கிறது பதிலா பைத்தியத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க. என்னடா நீ டயலாக சொல்ற. இங்க உட்காரியா? இப்ப இங்க எதுக்கு இவன் உட்காரணும்னு ஆசைப்பட்ட நீ? இல்ல சும்மா பாலாஜி பக்கத்துல. சரி ரைட். நம்ம யோகேஷ்ட பொறுப்பு ஒப்படைச்சாச்சு. சின்ன ஒரு படம் ஒண்ணு எடுக்க போறோம். ஒரு குட்டி ஓனானும் பெருத்த யானையும். ஓகே என்ன பண்ணிக்க. நீ வாய் உட்காரு. இங்கே வாடா. உட்காரு. இங்கே வா. அங்கேதான். இன்னைக்கு பாருடா. ஐயோ நான் இல்ல. சும்மா கரும்பு குஞ்சு. இன்னும் ரெட்டி சொல்லு. கரும்பு குஞ்சு. இத போய் அவன்கிட்ட எடுத்து காட்டலாமா? ஒரு வேலை விஷயமா போனேன். உங்க எல்லாருக்கும் ஒரு வேலை கொடுத்துட்டு போயிருந்தேன். நீங்க உங்க இஷ்டத்துக்கு மகாராஜா கணக்குல வேலை பாக்குறீங்க. சூப்பரா பாத்தீங்க. அருமையா பாத்தீங்க. இதுல சம்பளம் ஒரு ஆள் கேக்குது, ஒரு ஆள் இன்கிரிமெண்ட் கேக்குது, ஒரு ஆள் லீவு. வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். வாரத்துல ஒரு நாள் லீவ் எடுக்கலாம். வாரத்துல 3 நாள். அது அந்த ஊர்ல. சரி விஷயத்த சொல்ல வாங்க. நீங்க ஏன் இப்படி பண்றீங்கன்னு தெரியல. ஆக்சுவலா நம்ம ஹரி டாக்கீஸ் vlogsன்றது நம்மளுடைய 3rd சேனல். நம்ம ஃபர்ஸ்ட் சேனல் ஹரி டாக்கீஸ்னு ஒன்று இருக்கு. அதுக்கு வீடியோ பர்பஸ்க்காக நம்ம கிளைண்ட் ஒருத்தவங்க வந்திருக்காங்க. ஒரு பொண்ணு. என்னது பண்ணிடாதீங்களா? முன்னாடியே சொல்ல நீங்க என்ன பயமா இருக்கு உங்களை பாக்க. சரி நான் சொல்றத கேளுங்க. பொண்ணு வந்துகிட்டு இருக்காங்க. இந்த பொண்ணு கொஞ்சம் அழகா இருக்கு, நல்லா இருக்கு. வேலை பாக்குறதுக்கு மட்டும்தான் வராங்க. இன்டர்வியூ டைப் வீடியோ இருக்கு. சரியா? சிங்கிள் தானே? சிங்கிளா இருந்தா மிங்கிளா இருந்தா கம்யூனிட்டி. அது எனக்கு. உனக்கா? ஆபீஸ் வச்சு நடத்துறேன். மாமா வீடு வச்சு நடத்துறேன். இனிமே எனக்கு சம்பளமே வேணானே. ஆபீஸ்க்கே வந்துடுறேனே. டெய்லி ஆபீஸ் தான் தூங்குற. ஆனா வேலை எப்ப கொடுக்கறணும் அப்ப கிளம்பி போயிடுறேன். இவன் என்ன நினைச்சிட்டு இருக்கான்? ஆபீஸ்க்கு வருவான் காலையில. இரு காலையில எல்லாரும் 9:30 மணிக்கு ஆபீஸ்க்கு வருவாங்க. தம்பி என்ன பண்ணுவாப்னா 9:30 மணிக்கு வர மாட்டாரு. நான் ஏதாவது டென்ஷன்ல உட்காந்துருப்பேன். 11 மணிக்கு ஃபாஸ்டா இங்க இருந்து வருவான். எப்படி வருவானா இங்க இருந்து வருவான்ப்பா. நான் இங்க உட்காந்துருக்கேன்னு வச்சுக்க. நான் இங்க உட்காந்துருக்க ஒரு கோமா அவனை சொல்லுவேன், கூப்பிடுவேன் இங்க வாடா அப்படிம்பேன். வரனே டீ போட்டு வந்துடுறேன். டீ போட்டு எடுத்து வந்துடுறேன். அதையும் சொல்லிட்டு ஒரு பொண்ணு வருதுன்னு சொன்னா போதும். என்ன கூத்துக்கிட்டு அடிக்கிறீங்க? கையை எடுத்து கும்பிடுறேன். உங்க எல்லாரும் காலையும் விழுந்து கும்பிடுறேன். அந்த பொண்ணு எதுவும் பண்ணிடாதீங்க. நான் எதுவுமே பண்ண மாட்டேன். வேலை பார்க்க தான் வருது இங்க. தயவுசெய்து சொல்றேன். எல்லாரும் கொஞ்சம் அவங்க வேலையை எங்க போற? பொண்ணு பேரு பொண்ணு பேரா? உன் பேர் என்ன முதல்ல? என் பேர் பாலாஜி. பெட்ரோல் பாலாஜி. கடைசி வீடியோல பெட்ரோல் பாலாஜி. ஆலாஜி சரி கிடையாது. சரி கிடையாது. ஆமா வாங்கி போட்டுருக்காங்க. இவங்கலாம் சரி கிடையாது. இங்க வா நீ சொல்லுப்ப. நான் அவங்கள வந்தாங்கன்னா அவங்க என் பக்கத்துல விட்டு எடிட்டிங் பக்கத்துல விட்டுருங்க. உனக்கு தான் எடிட்டே பண்ண தெரியாது. உனக்கு தான் எடிட்டே பண்ண தெரியாது. ChatGPT போயிட்டு how to editன்னு போறோம். நான் ஒரே ஒரு கேள்வி தான் கேட்டேன். நான் ஒரு 2 போட்டோ அனுப்பிச்சு விட்டு இந்த போட்டோல வந்து கொஞ்சம் பிரைட்னஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொஞ்சம் இது மாதிரி மாத்தி கொடுறா அப்படின்னு கேட்டேன். அதை என்ன பண்றான்? என் பக்கத்துல மூக்கு நோண்டி தடறான் உன் மேல. நான் கேட்டேன்டா பாலாஜி போட்டோ அனுப்பிச்சு விட்டு. அதுக்கு என்ன பண்ணானா நான் எந்திரிச்சு போயிட்டுன்னு நினைச்சுக்கிட்டான். ChatGPTல போயிட்டு அந்த போட்டோ அப்லோடு பண்ணி இந்த போட்டோ வந்து இது கலர் இந்த மாதிரி வச்சு மாத்தி விடு. போதும் உங்க கை எடுத்து கும்பிட்ற ஃபன் பண்ண வரைக்கும் போதும். இந்த மாதிரி பண்ணாதீங்க. சரி பொண்ணு எங்க? பொண்ணு வந்துகிட்டு இருக்கு. இப்போ ஒரு 5 நிமிஷத்துல வந்துடும். 5 நிமிஷம் ஆபீஸை கொஞ்சம் சரி பண்ணுங்களேன். ஏய் நீ மனுஷன் மாதிரி நில்றா. ஏதோ சக்கீலா படத்துல வர மாதிரி நிக்கிற மாதிரி. போங்க ஆபீஸை சரி பண்ணுங்க போங்க.
போங்க. நீ இந்த மாதிரிலாம் தொடச்சு நான் பார்த்ததே கிடையாதுடா. நீ தொடச்சு நான் பார்த்ததே கிடையாது. டீ போட்டியாடா? டீ வரவங்களுக்கு டீ போட்டியாவா? நான் காலையில இருந்து காப்பி கேக்குறேங்க, எனக்கு ஒருத்தனும் போட்டு கொடுக்கல. ஒரு பொண்ணு வருது டீ போட்டியாடா? ஏய் சத்தியமா யோகேஷ், இவன் இதெல்லாம் தொடச்சு இப்பதான்டா பாக்குறேன். நீ வெளியில வாடா, நான் ரூம்ல இந்தாண்டா வாடா. இதுல எது போட்டுக்க வாசனையா இருக்கும். இதுவே கிடைக்காம நான் ஆன்லைன்ல ஆர்டர் போட்டாங்க. இது நல்லா இருக்கு போட்டா கம்மு கம்மு. லே இவன் அடிச்சு விடுறீங்க. போய் எல்லாம் அவங்க சிஸ்டத்துல உட்காரு. அண்ணே மனது கொஞ்சம் சேஃப்டியா இருக்கு. ஏன்டா அனபல் பேய் மாதிரி நிக்கிற? மண்ணை கடிச்சிட்டு இப்படியே அவங்களை வள வருவான். ஏன்னா அவன் கேண்டிட் இரு யாரு அவன்? யாரு வீடியோகிராஃபர்? அவன் ஒரு போட்டோ எடுத்து தர சொல்றா. நானும் அந்த ஆபீஸ்க்கு ஜாயின் பண்ணதுல இருந்து என்ன ஒரு போட்டோ எடுத்து கொடுன்னு சொல்லிட்டு இருக்கிறேன். இப்படியே பார்வையிலே கற்பழிப்பான். தேவையில்லாத பேச்சுண்ணே. வாங்க வேற என்ன ஒரு தேவையில்லாத பேச்சு? அவனை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்கேன். ஆபீஸ் க்ளீன் பண்ணதா சொன்னாங்க. ஏண்டா டேய் குளிச்சியா? உண்மையா சொல்லு, குளிச்சியா குளிக்கிறியா? முன்னாடி குளிச்சு ஒரு வாரம் ஆகுது. உண்மையா சொல்லு. நீயே ஒத்துக்கிட்டா உனக்கு நல்லது. 2 நாள் வேலை இருக்கு, போய் சிஸ்டர்ல உட்காருங்க, போய் வேலையை பாருங்க. ஆமா எல்லாம் வேலையை பாருங்க. வேலையை பாருங்க, போ வேலையை பாரு, போ. ஏய் எல்லாம் வேலையை பாருங்க. டேய், நீ போடா நீ போடா, நீ தாண்டா முதல்ல வர கெஸ்ட் அவங்க வருவாங்க. எங்கடா பிடிச்சி இழுக்கிறீங்க? பால் பாக்கெட் பால் பாக்கெட்டு பால் ஊத்திடுவேன். போ. அதோட காலையில் போட்டு வாங்கிட்டு வந்து. ஏய் உட்கார், வேலையை பாரு. உட்கார். சிஸ்டத்தை எப்படி ஆன் பண்றது இல்லையா? இவனை ஏன்டா யாரா இவனை வேலைக்கு சேர்த்து விட்டீங்க? சிஸ்டத்தை ஆன் பண்ணு. டிஸ்டர்பன்ஸா போ. இருக்கு. நீங்க உட்காருங்க. இல்ல டிஸ்டர்பன்ஸா இருக்கு. இப்ப இந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லனா அப்படியே எடிட்ட கிழிச்சு தள்ளிடுவாரு. அப்படியே இவர் தள்ளிடுவாரு. இங்க வா. அன்னைக்கு ஒரு தமிழ் ஃபாண்ட் தானே உன்னை அடிக்க சொன்னேன். தமிழ் ஃபாண்ட் அடிச்சியா? என்ன அடிச்சு வச்சிருக்கீங்க? தமிழ் பாண்டே தானே எடுத்து வச்சேன். போய் வேலையை பாருங்க. ஏய் மானத்தை வாங்காதீங்க, கேஷுவலா போய் உட்காருங்க, நான் போய் கூட்டிட்டு ஓகே வரேன். நான் கேஷுவலா உட்கார்ந்து. இன்னொரு வாட்டி சொல்லு. தண்ணி டீ ஜூஸ் எல்லாம் குடிக்கணும். இதெல்லாம் என்னைக்காவது என்கிட்ட கேட்டிருக்கியா? என்னைக்காவது? போ போ. ஏய் ரோஸ் மில்க் அங்க இருக்கும்டா, வாங்கிட்டு வா. ரோஸ் மில்க் இருக்கும். ஆமா, அப்படியே கொஞ்சம் பால் டாயில கலந்து கொடு. குடிச்சிட்டு சாவு. கெஸ்ட்டுக்குண்ணே. கெஸ்ட் தான் வருவாங்க. என்னால முடியல. நான் படுற பாடு என்னன்றது உங்களுக்கு வீடியோவில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்படி தான் இவனுங்கள்ட்ட நான் டெய்லி பட்டுக்கிட்டு இருக்கிறேன். இவனுங்களாம் வச்சு சமாளிக்கிறதே எனக்கு ஏதோ ஒரு இந்தியா பாகிஸ்தான் போரில் சண்டை போட்டுட்டு இருக்க மாதிரி ஒரு ஃபீலிங்காக இருக்குது. நம்ம ஆஃபீஸ்க்கு ஒரு பொண்ணு வராங்க. எதுக்கு வராங்கன்னா அவங்க ஒரு ஒர்க் விஷயமா வராங்க, கிளைண்ட் ஒர்க் விஷயமா. அதுக்கு பொண்ணு வருதுன்னா என்ன பாடுபடுத்தி வைக்கிறானுங்க என்னை கடந்து. ஸோ இதுதான் இப்போ ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்கும். என் பேரு ரமணி. நீங்களாம் போயிருங்க. பாட்டி துணிகாய அவனை பேச விடு. மாடியில எக்ஸசைஸ் பண்றேன்ற பேர்ல என்னென்னமோ எடுத்து எடுத்து இப்படி காட்டியிருக்கான். அது அப்படியே விரண்டுருச்சு.